தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட். ஸோ நேற்றுக்கு அப்லோட் பண்ண வீடியோ தான் இன்னைக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் நேற்று நிறைய விதமான அன்பாக்சிங்ஸ், எக்கச்சக்கமான அன்பாக்சிங்ஸ். உங்களுக்கே வந்து தெரியும் இது எல்லாம் என்னன்றது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நிறைய அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோ எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஃபுல்லாக நேற்று பண்ணதுனால தான் வந்து நேற்று அப்லோட் பண்ண முடியல. பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா நியூஸும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ கடந்த வாரம் நம்ம ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 61% நண்பர்கள் ஆமாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு டெலிகிராம் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ கொண்டு வர போறேன். ஸோ அதற்காக தான் அந்த ஓட்டிங் பேட்டர்னை லாஸ்ட் வீக் வந்து வச்சிருந்தேன். இந்த வாரத்துக்கான ஐபி கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க எல்லாருமே கேம்ஸ் விளையாடுறீங்களா? இல்லை எத்தனை பேர் கேம் விளையாடுறீங்க? அப்படி கேம் விளையாடுறதா இருந்தீங்கன்னா எத்தனை கேம் ஒரு நாளைக்கு வந்து விளையாடுறீங்க? மேலே ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. ரியல்மியோட லான்ச் இவெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த லான்ச் இவெண்ட் நடந்தது. அதில் 4 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்ன, எவ்வளோ விலை அப்படின்னு டெடிகேட்டட் வீடியோவும் போட்டிருக்கேன். அடுத்ததாக அந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். மறக்காம அந்த டிவி அன்பாக்சிங் வீடியோ பாருங்க. பயங்கரமான ஒரு வீடியோ தான் சொல்லும். மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அண்ட் ரியல்மி வாட்ச் பத்தி தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அன்பாக்சிங் பிளஸ் குயிக் ரிவ்யூ, இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ரிவ்யூவே வந்து சேர்த்து உங்களுக்காக நான் வந்து போட்டுறேன். மற்ற ப்ராடக்ட்ஸும் எனக்கு வந்த உடனே டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த லான்ச் இவெண்ட்லயே அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ரியல்மி டிவிஸ் எல்லாமே மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு விதத்தில் வந்து நல்ல விஷயம் தான். ஆரோக்கிய சேது ஆப்ல எக்கச்சக்கமான ஃபிளாஸ் இருக்கு. இது நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது போல நிறைய விதமான ஹேக்கர்ஸா இருக்கட்டும், செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ரீசெண்டான நியூஸ்ல கவர் பண்ணிட்டே இருந்தேன் இல்லையா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஆரோக்கிய சேதுவை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இப்போ நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு எல்லாம் ஓப்பன் சோர்ஸா இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆரோக்கிய சேதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான். யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த கோடிங்க, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி யார் வேணாலும் புதுசாக ஏதாச்சும் வந்து டெவலப் பண்ண முடியும். அதில் இருக்கக்கூடிய பக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி பக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பக் பவுண்டி ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஆரோக்கிய சேது ஆப்ல பக் பவுண்டி ப்ரோக்ராம் மூலமா நீங்க பக்கை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கண்டுபிடிக்க தயாரா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நேத்து நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ வந்து போட்டுருது. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. வியூஸ் அந்த அளவுக்கு வரல, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே ரீச் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. எப்படி நீங்க ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆக முடியும் அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க, ஆப் ரெடின்ற மாதிரிலாம் சொல்லல. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னன்னா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே சின்னதாக இருந்து தான் வளர்ந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஐஐடி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, டிக்டாக் ஆப் மாதிரியே நம்மளும் ஒரு ஆப்பை வந்து செய்யணும்ன்றதுனால மித்ரோன் அப்படின்ற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. இந்த ஆப் கிட்டத்தட்ட இல்ல, முக்காவாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்டாக் மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படியே தான் வந்திருக்கு. இன்னும் நிறைய விதமான மாற்றங்கள் செய்யணும் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்கு. பட் மெயினான விஷயம் என்னன்னா, இதுல செக்யூரிட்டி எப்படி இருக்கு, என்ன இருக்குன்றது இன்னும் யாருக்குமே இது கன்ஃபார்ம் ஆகல. அதே போல இதுல நிறைய விதமான பக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி இந்தியன் ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தப்பு கிடையாது, சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் புதுவிதமான பல விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வரட்டும், அப்புறமா தாராளமாக வந்து சப்போர்ட் பண்ணலாம். மெயினா அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் என்ன இருக்கு, ஏது இருக்குன்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். பட் நல்ல விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்து இந்த டிக்டாக்கு அகைன்ஸ்டா, அதுவும் இந்தியால இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வர்றது ரொம்பவே நல்ல விஷயம். அது இன்னும் கொஞ்சம் புதுமையா நிறைய விஷயங்கள் புது முயற்சியோட நிறைய பேருடைய சப்போர்ட் கண்டிப்பா வந்து அதில் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு புதுவிதமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. நீங்க கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய விதமான கேம் பாத்தீங்கன்னா பார்க்கும்போது பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. ஓபன் பண்ணோடனே மொக்கையா இருக்கும் இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம கேம் டவுன்லோட் பண்றதுக்கு கீழே கேம் பிளே உடைய வீடியோ வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா, நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த கேம் பிளே வீடியோ அங்க வர்றதுனால இந்த கேம் உண்மையிலே நல்லா இருக்கா, நல்லா இருந்ததுன்னா அதுக்கு உள்ள எப்படி இருக்குன்றது அங்கேயே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனால நம்ம டேட்டா தேவையில்லாம இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை அதுக்கப்புறம் டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா இருக்கா, நமக்கு பிடிச்சிருக்கான்றதை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிக்டாக் உடைய ரேட்டிங் திரும்பவும் 4.4 வந்துடுச்சு. ஆமாங்க, 4.4 வந்துடுச்சு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன்னா, இன்னும் அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வரல. மேபி இந்த மாதிரி ஃபேக் ரிவ்யூஸ், நார்மலா கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுருப்பாங்க கூகுள் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இன்னும் டிக்டாக்கு ஸ்டார் கொடுக்கலன்னா இப்போ போய் தாராளமாக வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் யூஸ் பண்ணிருந்து உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இருக்குன்னா அப்புறமா வந்து கொடுங்க. 5 ஸ்டாரோ சரி, 1 ஸ்டாரோ சரி, பட் உங்களுடைய யூசேஜ் இருந்ததுன்னா மட்டும் கொடுங்க.
OnePlus உடைய CEO இப்போ அஃபிஷியல் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. அஃபோர்டபிள் OnePlus டிவைஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளா வருதுன்னு சொன்னா OnePlus Z மேபி வேற பேர்ல கூட வரலாம். பட் கன்ஃபார்மா ஒரு 20,000 மாடல் இல்லை 25,000 25,000 கொஞ்சம் அதிகமா போயிடுது. என்னுடைய கணிப்பு 20,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் ஆக்சிஜன் ஓஎஸோட வந்ததுன்னா சூப்பரா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே நம்ம 5G பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் Xiaomi உடைய CEO என்ன சொல்றாருன்னா, நாங்க 6G ல வர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 6G டெக்னாலஜி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல எங்களுடைய டிவைசஸ் எல்லாமே வந்து நாங்க ரெடி பண்றதுக்கான பிளானிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமேட்டு நாங்க தயாரிக்கக்கூடிய எல்லா டிவைஸுமே 4G இருக்கவே இருக்காது, 5Gக்கு மேல தான் வந்து போக போகுது. மினிமம் 5G அண்ட் 6G ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, சேட்டலைட் இன்டர்நெட்லயும் வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது போல சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இது பாசிபிள் ஆக போகுதுன்னு தெரியல. பிகாஸ் இந்தியாவில் இன்னும் 4Gக்கான ஒரு விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. 5G பத்தி எந்த ஒரு பேச்சுமே வந்து கிடையாது. unless or until it is safe 5G என்ன ஏது எப்படின்றது பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ரொம்ப நாளா Redmi லேப்டாப் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ அஃபிஷியலான ஒரு என்ன சொல்றது ஹேஷ்டாக் அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ட்விட்டர்ல போய் பார்த்துருந்துருக்கலாம். மணிக்குமார் ஜெயின்ல இருந்து பல பேர் Xiaomi உடைய டீம்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டக் 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 அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை க்ளோஸ் பண்றாங்க. ஸோ Redmi புக்ஸ் கமிங் சூன் அப்படின்றது தான் ஒரு அறிகுறியா வந்து இது காமிக்குது. ஸோ நிறைய பேர் லேப்டாப் வாங்கணும், கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது கரெக்டான ஒரு சமயமா இருக்கும். சாம்சங் நிறுவனம் அவங்களுடைய 3வது A சீரிஸ் டிவைஸை வந்து அடுத்த வாரம் லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. அதாவது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து A31 ஸ்மார்ட் போன் அஃபிஷியலா வந்து லான்ச் ஆகும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அஃபோர்டபுளா வந்து கொண்டு வராங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜியோமார்ட் இப்போ அஃபிஷியலா 200 டவுன்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒருவேளை கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இனிமேட்டு ஜியோமார்ட்டும் ஒன் ஆஃப் த ஆப்ஷனா வந்து அவைலபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு சில நகரங்களுக்கு மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு 200 டவுன்ஸ்க்கு மேல. இன்னும் நிறைய இடங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜொமேட்டோ, அமேசான், பிளிப்கார்ட்டுக்கு போட்டியாக ஜியோமார்ட் எந்த அளவுக்கு கலக்க போகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்து கேட்குறாங்க, என்னுடைய கோடு கேட்குறாங்க, நம்பர் கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. முழுக்க ஃபேக்கான ஒரு விஷயம் தான். வாட்ஸ்அப்ல இருந்தும் சரி, வெளியில இருந்துமே சரி, ஈவன் பேங்க்ல இருந்துமே சரி, யாரும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு. 27ஆம் தேதி லான்ச் ஆக வேண்டிய அந்த SpaceX உடைய ப்ரோக்ராம் இப்போ அஃபிஷியலா தள்ளி வச்சிருக்காங்க. பேட் வெதர் காரணமாக நாங்க தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்றது போல சொல்றாங்க SpaceX மற்றும் NASA. பட் சீக்கிரமாவே இந்த லான்ச் ஈவென்ட் வந்து கண்டிப்பா நாங்க பிளான் பண்ண மாதிரி அடுத்த ஈவென்ட்ல கண்டிப்பா நடக்கும்ன்றது போல சொல்லியிருக்காங்க. பட் உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்பேஸ் டிராவல், அது மனிதர்களை வச்சு ரொம்ப அதிகமான பிளானிங்கோட போயிட்டு இருக்கு SpaceX நிறுவனத்தோட சேர்த்து. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆக போகுதுன்னு சொல்லி. சோனி நிறுவனம் அவங்களுடைய vlogging கேமராவை அறிமுகப்படுத்திருக்காங்க. ZV-1 அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரா. இது இன்னும் இந்தியாவில் வந்து கொண்டு வரல. ஸோ இந்தியாவில் வரும்போது தான் இதோட விலை என்னன்றது எக்ஸாக்டா வந்து தெரியும். பட் அப்ராக்சிமேட்லி ஒரு 40,000 கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த கேமரால முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டான ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இந்த கேமரான்றது நமக்கு vlogging கேமரா. சோனில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளிப் ஸ்கிரீன் வந்து கொடுக்குறாங்க. சைட்ல ஃபிளிப் ஆகுற மாதிரி ஒரு ஸ்கிரீன். ஸோ vloggersக்காகவே வந்து நாங்க கூர்ந்து கவனிச்சு தயாரிச்ச ஒரு கேமரான்றது போல சொல்றாங்க. இந்தியாவில் லான்ச் ஆகும் போது கண்டிப்பா என்னால முடிஞ்சதுன்னா இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் ஒரு ரிவ்யூ உங்களுக்காக நான் கொண்டு வரேன். Facebook நிறுவனம் கொலாப் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய டிக்டாக்ல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தயாரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கொலாப் ஆப் இப்போதைக்கு iOSல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த ஜியோல எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு தெரியல. ஒவ்வொரு டெக்னிக்ஸ்லயுமே ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உடைய பேச்சு போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். யாருன்னா அபுதாபி ஸ்டேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. $1 பில்லியன். இதனுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கான். ஒருவேளை சக்சஸ் ஆச்சுன்னா $1 பில்லியன் ஜியோல வரும். எவ்வளவு கோடி போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த எபிசோட்ல வந்த டெக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் போன வாரம் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது, அதுக்கான ஒரு சில ஃபீட்பேக்ஸும் வந்து நான் எடுத்திருக்கேன். பட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கிட்ட சொல்லும். டெக் நியூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நியூஸ் இருக்கோ அதை தான் நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியும். ஸோ நானா தயாரிச்சு ரொம்ப இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப ஹைப் பண்ணியோ இல்லை இருக்கிற விஷயத்த ரொம்ப இது பண்ணியோ வந்து சொன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இருக்கிற மாதிரி என்னுடைய கருத்துக்களை சேர்த்து தான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய நியூஸ், ஒவ்வொரு 2 நாள் 3 நாளுக்கு நடக்கக்கூடிய நியூஸை தான் நம்மளுடைய பிரைம் நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா
இருக்கிற நியூஸ் என்னன்றது உங்களுக்கு அப்டேட் வந்து கண்டிப்பா வந்து நான் மிஸ் பண்ணாம வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்றது அந்த வாரம் நடக்கக்கூடிய நியூஸை வச்சு தான் சொல்ல முடியும். பட் முடிஞ்ச வரைக்கும் என்னால எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அதை பிரசன்ட் பண்ண முடியுமோ நான் பிரசன்ட் பண்றேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். இந்த வாரம் நம்மளுடைய பிரைம் நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இந்த வாரம் நான் நிறைய விதமான இம்பார்ட்டன்டான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பண்ணவும் போறேன். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. நீங்க பார்க்காத வீடியோ லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. கடந்த எபிசோடிய சூப்பர் கமெண்டர்ஸ் யாருன்னா இவங்க 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நீங்களும் அடுத்த வாரம் சூப்பர் கமெண்டர் ஆகலாம். மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.